வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். ஊடகங்களில் இராணுவ சின்னங்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் பயன்படுத்துவதற்கு எதிராக குவைத் எச்சரிக்கை. நாட்டில் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை, குறிப்பாக இராணுவ மற்றும் பாதுகாப்பு சின்னங்கள் அல்லது சீருடைகளை பயன்படுத்துவது தொடர்பாக நாடகம் மற்றும் கலைப்படைப்புகளின் அனைத்து தயாரிப்புகளும் கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை தகவல் அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த சின்னங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்களை பெற்ற பின்னரே பயன்படுத்த முடியும். அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கலாச்சார மற்றும் படைப்பாற்றல் காட்சியை வளப்படுத்தும் தேசிய கலை தயாரிப்புகளை ஆதரிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் அரசு நிறுவனங்களின் நற்பெயரை பாதுகாக்க அனைத்து ஊடகங்கள் மற்றும் கலை படைப்புகளிலும் தேசிய மற்றும் தொழில்முறை பொறுப்பை நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. பொருந்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி இது தொடர்பாக சமீபத்தில் பதிவான மீறல்களை திறமையான அதிகாரிகள் தற்பொழுது கையாண்டு வருவதாக அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வீட்டு வசதி முன்னேற்றம், சுற்றுச்சூழல் சீர்திருத்தங்களை பிரதமர் முன்னெடுத்துச் செல்வார். பிரதமர் மேன்மேதாங்கிய அஹமத் அப்துல்லா அல் அஹமத் அல் சபா பயான் அரண்மனையில் நகராட்சி விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அப்துல் லத்தீப் அல் மசாரியுடன் ஒரு சந்திப்புக்கு தலைமை தாங்கியிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள், அரசு சேவைகளை மேம்படுத்துதல் மற்றும் வீட்டு வசதி திட்டங்களை விரிவுபடுத்துதல், புதிய வீட்டு வசதி நகரங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்களை குடிமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முன்னெடுப்பது போன்றவற்றில் வீட்டு வசதி நலனுக்கான பொது ஆணையத்தின் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. குடிமக்களுக்கு வீட்டு வசதி வழங்குவதற்கும் எதிர்கால கூட்டங்களில் நிலுவையில் உள்ள அனைத்து வீட்டு வசதி கோப்புகளையும் முடிப்பதற்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதமர் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். பிரதமரின் திவான் தலைவர் அப்துல் அஜீஸ் தாகில் அல் தாகிலின் மூத்த அதிகாரிகளுடன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். சேதமடைந்த மற்றும் பயன்படுத்தப்பட்ட டயர்களை கையாளுவதற்கான திட்டத்தை மறு ஆய்வு செய்வதற்காக பாயன் அரண்மனையில் நடந்த கூட்டத்திற்கு பிரதமர் ஷேக் அஹமத் அப்துல்லா அல் அஹமத் அல் சபா தலைமை தாங்கியிருக்கின்றார். நகராட்சி விவகாரங்களுக்கான இணையமைச்சர் மற்றும் வீட்டு வசதி விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அப்துல் அத்தீப் அல் மசாரி முன்னிலையில் குவைத் நகராட்சி சுற்றுச்சூழல் பொது ஆணையம் மற்றும் தொழில்துறைக்கான பொது ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையான ஒருங்கிணைப்பு மூலம் கழிவுகளை உகந்த முறையில் பயன்படுத்துவதற்கான தொடர்புடைய அதிகாரிகளின் திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. மறுசுழற்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மாநில பட்ஜெட்டுக்கு புதிய வருவாய் வழிகளை உருவாக்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டயர் கழிவுகளை லாபகரமான தொழிலாக மாற்ற இலக்கு வைத்துள்ள குவைத் தனது பயன்படுத்தப்பட்ட மற்றும் சேதமடைந்த டயர்களை ஒரு புதிய பொருளாதார தொழிலாக மாற்ற நகர்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். நீண்டகால சுற்றுச்சூழல் சுமையை முதலீடு, வேலைகள் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான ஆதாரமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றனர். பல ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான டயர்கள் ரஹியா டயர் குப்பை கிடங்குகளில் சேமிக்கப்பட்டு பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளைவித்து வருகின்றன. இந்த டயர்களை சிறப்பு மறுசுழற்சி ஆலைகளுக்கு கொண்டு செல்வது சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலை ஒரு பொருளாதார வாய்ப்பாக மாற்றுவதற்கும் ஒரு சாத்தியமான புதிய தொழில்துறையை நிறுவுவதற்கும் ஒரு முக்கிய படியாகும். குவைத் தற்பொழுது 3 டயர் மறுசுழற்சி ஆலைகளை இயக்குகிறது. 2 சல்மியிலும் 1 அம்காராவிலும் முன்னர் நிராகரிக்கப்பட்ட அல்லது எரிக்கப்பட்ட டயர்கள் இப்பொழுது புதிய தயாரிப்புகளாக பதப்படுத்தப்படுகின்றன. இது தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறது மற்றும் முதலீடு மற்றும் வேலை வாய்ப்புகளை திறக்கிறது. குவைத் ஆண்டுதோறும் 1.5 முதல் 2 மில்லியன் சேதமடைந்த டயர்களை உற்பத்தி செய்கிறது என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இது ஏற்கனவே உள்ள ஆலைகளின் திறனுடன் தோராயமாக ஒத்துப்போகின்றது. இது எதிர்கால வளர்ச்சிகளுக்கு இடமளிக்க விரிவாக்கத்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. டயர் மறுசுழற்சி நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான விரிவான திட்டத்தை ஒரு அரசு அதிகாரி கோடிட்டு காட்டியிருக்கின்றார். பயன்படுத்தப்பட்ட டயர்களை பற்றிய பிரச்சினை அரசாங்கத்தின் முக்கிய கவனமாக மாறியிருக்கிறது என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார். சுற்றுச்சூழல் சவாலை பொருளாதார மதிப்பாக மாற்ற புதிய மேம்பட்ட மறுசுழற்சி திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முயற்சியின் பொருளாதார முக்கியத்துவம் சர்வதேச ஒப்பீடுகளில் அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. குறிப்பாக டயர் மறுசுழற்சியில் உலகளாவிய மாதிரியாக மாறியிருக்கிறது இந்தியா.
இந்தியா ஆண்டுதோறும் $600 மில்லியன் முதல் $2 பில்லியன் வரை வருவாய் ஈட்டுகிறது. இது தொழில்துறையின் இரட்டை சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நன்மைகளை நிரூபிக்கின்றது. ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு முதலீடு விரிவுபடுத்தப்பட்டால் குவைத் இதே போன்ற வாய்ப்புகளை உணர முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.07 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.33 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.94 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.80 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 285.31 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 987.18 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.86 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.